என்னோட பல நாள் கண்டுபிடிப்புக்கு இன்னைக்கு தான் ஒரு முடிவு வந்திருக்கு. என்னன்னு தெரியணுமா? அந்த வேர்வுல்ஃபோட டிஎன்ஏவை நான் எடுத்து என் உடம்புல செலுத்திட்டேன். இன்னைக்கு முழு பௌர்ணமி. இன்னைக்கு நான் வேர்வுல்ஃபோட தலைவனா உருமாற போறேன். என்ன இனிமே யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் கொல்ல முடியாது. என்னோட எதிரிங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள இனிமே நான் சும்மா விட மாட்டேன். ஒவ்வொருத்தனையா பிடிச்சி அவன் ரத்தத்தை குடிச்சு என் சக்தியை இன்னும் அதிகமாக்குவேன். இப்போதைக்கு நான் வேர்வுல்ஃபா மட்டும்தான் மாறி இருக்கேன். ஆனா என்னோட சக்தி இப்போதைக்கு அதிகரிக்கணும் அப்படின்னா நான் ஏதாவது ஒரு மனுஷனோட ரத்தத்தை குடிச்சாகணும். இங்க ஏதோ ஒரு மனுஷனோட ரத்த வாசனை வருது. இங்கதான் இங்க பக்கத்துல இருக்காங்க போலயே. அதுவும் இந்த குடிக்க போறேன். டேய் சின்சனு ட்ரெவரு போதும்டா. எப்பா மீன் பிடிச்சது? நைட்டே ஆயிடுச்சுடா, வீட்டுக்கு போலாம்டா. எல்லாம் சம்சா முக்கா. கொஞ்ச நேரம் அமைக்க ஏறல, மீன் ஓடுது இல்ல, கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருல. என்னது மீன் ஓடுதா? டேய் சொட்ட தலையா, மீன் எங்கடா ஓடுது? அது நைட்ரா, தூங்க போயிருக்கோண்டா. டேய் சின்சனே நீயாச்சும் வாடா, இங்க பாருடா இவ்ளோ நிறைய மீன் பிடிச்சிருக்கோம். போதாதா உனக்கு? டேய் சட்டி தலையா ஜோசே, உனக்கு தூக்கம் வருதுன்னா நீ வண்டியில போய் படுத்துக்கோ. நாங்க பெரிய சுறா மீன் பிடிக்க போறோம். நாங்க இன்னைக்கு சுறா மீன் பிடிக்காம வீட்டுக்கு வர்றதா இல்ல. போப்பா, நீ வேணா கார்ல போய் படுத்துக்கோ. எல்லாம் ஜோசே, அதான் சின்சன் சொல்றாம்ல, நாங்க சுறா மீன் பிடிக்க போறோம். போப்பா. டேய் சொட்ட தலையா, சுறா மீனா? எங்க இந்த கொட்டையில போயிட்டு சுறா மீன் பிடிக்க போறீங்களா? ஆடா போங்கடா, கடல்ல போய் பிடிச்சாதான் சுறா மீன் பிடிக்க முடியும். சரி, எனக்கு அர்ஜென்டா இயற்கை அழைப்பு வருது. இங்க பக்கத்துல எங்க போய் பாஸ் பண்ணலாம்? எங்க இந்த செடி தான் இருக்கலையே வறண்டு போய் இருக்குது. இதுல பாஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்பாடா, யாரும் இல்லைல்ல. இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு. எனக்கு கூட ஆர்கியூ பண்றதுக்கு இந்த மாதிரி வந்து சூசு பாஸ் பண்ணலாம். அப்பாடா, இவனுங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது? இங்கெல்லாம் சுறா மீன் கிடைக்காதுன்னு சொன்னா நம்புவா போறானுங்க இவனுங்க. எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும். நீ குடுக்கலன்னா நானே எடுத்துக்குவேன். என்னது குடுக்கலன்னா நீ எடுத்துக்குவியா? நீ என்னத்த கேக்குற? அதுதான், அது எனக்கு வேணும். அதுனா எதுடா? டேய் உன் முடிய பார்த்தாலே சரியில்லை, ஆளை விடுறா கொய்யால. ஆகா டேய், நான் அந்த மாதிரி பையன் கிடையாது. என்ன துரத்தாத சொன்னா கேளு. டேய் வேணாண்டா, என்ன துரத்தாதடா. நீ எங்க ஓடினாலும் உன்னை இன்னைக்கு விட மாட்டேன். எனக்கு என்னோட சக்தி அதிகமாகணும். அதுக்கு இன்னைக்கு உன்னை நான் பலிக்காரா மாத்த போறேன். டேய் சொன்னா கேளுடா. இங்க பாரு, பக்கத்துல வராத. உன் மொழியே சரியில்லை. நீ 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 ஆம்பளை பையனை லவ் பண்றாளா? ஒழுங்கா ஓடி போயிரு. இங்க பாரு, நான் யாரும் உனக்கு தெரியுமா தெரியாத தெரியல, அடிச்சிருவேன். அப்புறம் பாத்துக்கோ. சி நீ என்ன பத்தி என்ன நினைச்ச? டேய், என்னோட முழு விஸ்வரூபத்தை பாருடா. உன்னோட ரத்தத்தை குடிச்சாதான்டா எனக்கு சக்தி இனிமே அதிகமாகும். ஆத்தாடி ஆத்தா, டேய் நீ ஒரு வேர்வுல்ஃபா? அம்மா வேர்வுல்ஃப் தான் அழிஞ்சு 1000 வருஷம் ஆகுது. கடிக்காதா. இப்பந்தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் சக்தி வந்த மாதிரி இருக்குது. இவன் தான் என்னோட முதல் ரத்த பரிசு. இவனோட ரத்தத்தை குடிச்சாச்சு. இப்ப என்னோட சக்தி மறுபடியும் வந்த மாதிரி இருக்குது. இனிமே போயிட்டு டெய்லி என்னோட எதிரிங்கள்ல ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்து அவளை நான் சாப்பிட்டு என் சக்தி அதிகரிக்க போறேன். நாங்க மீன் பிடிச்சாச்சு. சுறா மீன் கடைசி வர மாட்டல. ஜோசே எங்க போன? இவனை வேற ஆளை காணோம். ஒருவேளை வீட்டுக்கு போயிட்டானோ கோச்சுக்கிட்டு. ஏய் சித்தப்பா, ஐயோ கீழே விழுந்துட்டேனே. இருங்க ஒழுங்கா மேலே ஏறலாம். சித்தப்பே, ஜோசே எங்க தெரிய காணோம். ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பானோ? எல்லாம் சின்சனே, அவ கொஞ்ச நெஞ்ச ரோசாக்காரன் இல்லல, ரொம்ப ரோசாக்காரன் தான். சரி வா, வந்து வட்டியில ஏறு. கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுல போய் பாத்துக்கலாம்.
ஏன்னா நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. இந்நேரத்தில் காட்டில் இருந்தா புலி சிங்கம்லாம் வரும். அதனால நம்ம வீட்டுக்கு போவோம். அப்புறம் சொல்ல வேண்டியதை கொஞ்சம் சொல்றா சின்சானு. அப்புறம் இங்க பாருங்க गाइस, வீடியோ பார்த்துட்டு உங்ககிட்ட தான் சொல்றேன். இந்த வீடியோக்கு மறக்காம லைக் கொடுத்துருங்க, ஓகேவா? இந்த வீடியோக்கு 100k லைக் வேணும். ஐயோ பாவமே, இவனுக்கு இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. இவனை சீக்கிரமா நம்ம தான் காப்பாத்தி ஆகணும். சீக்கிரமா இவனை காப்பாத்தணும். நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. இங்க பாருங்க, இவனை அந்த வேர்வுல்ஃப் தான் கடிச்சிச்சு. நான் என் 2 கண்ணால பார்த்தேன். அது ரொம்ப கொடூரமான வேர்வுல்ஃப். இவன் உசுருக்கு போராடிட்டு இருக்கான். இவனை எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும். எந்த மந்திரமும் மாயமும் பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இவனை நீங்க காப்பாத்தணும். இவன் ரொம்ப நல்லவன். இவன் தான் இந்த உலகத்தை அந்த வேர்வுல்ஃப் கிட்ட இருந்து காப்பாத்த போறான். ப்ளீஸ் தயவு செஞ்சு இவனை காப்பாத்துங்க. இவனை காப்பாத்தணுமா? டாக்டர் டாக்டர், இப்போ ஜோஸுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா டாக்டர்? இங்க பாடுற தம்பி, என் வாழ்நாளையே இப்படி ஒரு பேஷண்ட நான் பார்த்தது இல்ல. புல்லு தடிக்கு கீழே விழுந்து மயங்கி கிடக்குறான் இவன். இங்க பாரு, நல்லா கோட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். எஞ்சிட்டான் சாட்டுப்பட்டுன்னு கூட்டு போங்க. மூக்கு அடிக்குதே. ஐயே, நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்? இது நான் ஹாஸ்பிட்டலா? ஆமா. டேய் சின்சனே, ட்ரெவரே, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? ஏன்னா ஜோச, நேற்று நைட்டு நீ புல்லு தெறிக்கு கீழே விழுந்து மயங்கி கிடந்த. அவனை நாங்க தான் தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். போயும் புல் தடிக்கு கீழே விழுந்திருக்கான். புல் தடிக்கு பயில்வான். டேய் புல் தடிக்கலாம். நான் ஒண்ணு கீழே உள்ளடா. நேத்து ஒரு வேர்வுல்ஃப் மனுஷன் வந்து என்ன கடிச்சு கோதறிட்டான்டா. நீங்க வேற, என் உடம்பு ஃபுல்லா ஒரே ரத்தம். ஆனா இப்போ அந்த ரத்தம் எங்க போச்சுன்னே தெரியல. ஆனா உண்மையா சொல்றேன்டா, வேர்வுல்ஃப் தானே கடிச்சான். எனக்கு வலிக்க கூட செஞ்சுடா, கனவுலாம் இல்லடா, நம்புங்கடா. அது மட்டும் இல்லாம என் ரத்தத்தை பாதி குடிச்சுட்டான்டா. என்ன ஜோசே சொல்ற? வேர்வுல்ஃபா? ஆமா, அப்படினா என்னது? அட மொட்டை தலையா, வேர்வுல்ஃப்னா என்னன்னு கூட தெரியாம இருந்திருக்கேடா இவ்வளவு நாள். உன்ட்ட நான் இப்ப எப்படி சொல்றது? லைக் மனுஷன் வந்து ஒரு மிருகமா மாறிடுவான்டா, அதான் வேர்வுல்ஃப். டேய் ஜோசே, நீ புல் தடிக்கு கீழே விழுந்ததை மறைக்கிறதுக்கு தானே இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்க. எனக்கு நல்லா தெரியும்டா. டேய் மொட்டை தலையா, உன் மண்டைய பார்த்தாலே தெரியுதா சொட்ட? எப்போ சின்சானு, என்ன கூட்டம் மாதிரி இருந்துச்சு? ஐயோ சித்தப்பை, உன்னை கூப்பிடல சித்தப்பை. நான் ஜோச சொல்லிட்டு இருக்கேன். அவனுக்கு என்ன கொஞ்ச நாள்ல சொட்ட தலையா மாற போகுது. ஒட்டைய மாதிரி அப்படியே வழுக்க தர உளும். அந்த மண்ணில அப்படியே கொட்டடிச்சு டம்கு டும்கு அம்மாள் துமால் தான் போட போறேன் பாரு. அப்படியாப்பா? நானும் என்னதான் சொட்டத்தலன்னு சொல்றேன்னு நினைச்சு பயந்துட்டேன். ஆடா போடா லூசுங்களா. கைஸ் வர என்ன சொட்டன்னு சொல்லிட்டு இருக்காங்க கைஸ் இந்த சின்சானு. ஆமா நீங்களே சொல்லுங்க, எனக்கு என்ன சொட்டையா இருக்கு? டேய் சின்சானே, உண்மையா சொல்றா. நான் உண்மையாவே புல் தடிக்கு தான் கீழே விழுந்து மயங்கி இருந்தேனா? டேய் ஏதாவது பொய் கீ சொல்றீங்களா? டேய் ஜோசே, உன் மண்ட மேல சத்தியமா இது எல்லாமே உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. நீ உண்மையாவே புல் தடிக்கு தான் விழுந்திருந்த. சரி, டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. வா வீட்டுக்கு போய் தூங்கலாம். ஆமா. ஆஹா, இந்த சின்சான் வேற உருண்டுகிட்டே வரான்டா. கீழே வர தள்ளி விட்டானே. இங்க பாரு, தள்ளி விட்டு அங்க போய் படுத்து கிடக்குறான். என்னடா இது, நம்மளுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ஒரு மாதிரி வேர்த்துட்டு படன்னு வருதே. கொஞ்சம் வெளியே போய் காத்து வாங்குவோம். இங்கதான் கொஞ்சம் நல்லா காத்தடிச்ச மாதிரி இருக்குது. இன்னைக்கு முழு பௌர்ணமி வேறயா? ஆமா, பக்கத்துல படுத்த ஜோசங்க அங்க போய் நின்னு என்ன பண்றா? ஒருவேளை இன்னைக்கு சொட்டத்தலைன்னு சொன்னதுக்கு வெளியே போய் நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கானோ? ஐயோ பாவம், தெரியாம சொட்டத்தலைன்னு சொல்லிட்டானோ? பாத்துக்கலாம். என் உடம்புக்குள்ள ஏதோ மாற்றம் தெரியுது. என்னன்னு தெரியல. இல்ல ஐயோ, சொரி நாய் வந்துச்சு. ஓடுறா சின்சானே. சொரி நாய் கடிச்சு வச்சிர போதே. ஓடுறா. முதல்ல இந்த வீட்டு கதவை கூட்டுவோம். ஐயோ, சொரி நாய் வந்துற போதே. எனக்கு ரத்தம் வேணும். எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு ரத்தம் வேணும். இல்லங்கடா, உங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு ரத்தம் வேணும். ஒரு பயங்கரமான wolf நம்ம சிட்டிக்குள்ள பூந்துருக்கு. அதுக்கு மக்கள் அட்டன்டி வந்திருக்கிறது. சீக்கிரமா போலீஸ் ஆபீசர்ஸ் அதை சுத்தி வரீங்க. சீக்கிரம் புரியுங்க.
அதை உயிரோடையும் இல்ல அதை கொண்டா புடிங்க. என்னை யாரும் பிடிக்க முடியாது. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒழுங்கா இருந்து போயிருங்க, இல்லனா நீங்க யாரும் உயிரோட வீட்டுக்கு போக முடியாது. என்னை யாரும் அழிக்க முடியாது. என்னை விட்டுருங்க, சொன்னா கேளுங்க. என்ன நடக்குதுங்க? சீக்கிரம் அந்த உழைப்ப புடிங்க. அது ரொம்ப பயங்கரமா இருக்கு. அது என்னன்னு துவம்சம் பண்ணுது. அதை ஊட விடாதீங்க. அதை சீக்கிரமா எல்லாரும் புடிங்க. அதை பின்னாடி ஃபாலோ பண்ணுங்க. யாரும் அதை விட்டுறாதீங்க. அது இன்னைக்கு நம்ம நைட்டு புடிச்சாகணும். எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்பா நல்லா தூங்கி முழிச்சாச்சு. ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. ஆமா, இங்க இருந்து சின்சனுங்க கனவு சொல்லலான்னு பார்த்தா மடையன ஆளைய காணோம். டேய் சின்சான், சின்சான் எங்க போனான்னு தெரியலையே. டேய் மடையா சின்சானே, எங்கடா இருக்க? சின்சான், சின்சான் ஒருவேளை மாடியில போய் பொம்மை படம் பார்த்துட்டு இருப்பானோ? இருங்க, மாடியில போய் பார்க்கலாம். கதவு இங்க தானே இருக்கு, திறந்து பார்த்தா தெரிய போகுது. யார் அது கதவு பூட்டி வச்சிருக்கிறது? கதவு வேற பூட்டி வச்சிருக்கு. எப்பவுமே கதவு பூட்ட மாட்டோமே, திறந்தானே இருக்கும். எவனோ ஒருத்தன் கதவு பூட்டி இருக்கான். ஏய் சின்சன், அங்க பாருங்கப்பா, சின்சன் அங்கதான் இருக்கான். டேய் சின்சனே, என்ன இங்கதான் இருக்கியா? பக்கத்துல வராத. பக்கத்துல வந்த கம்ப வச்சு மண்டையிலே போட்டுருவேன். இங்க பாரு, நீ இன்னொரு தடவை சொரி நாயா மாறின, இந்த கம்ப எடுத்து உன் மண்டையிலே போட்டு உன்னை கொன்றுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. சொல்லி, நீ நேத்து நைட் எதுக்கு சொரி நாயா மாறின? உண்மையை சொல்லு. என்னது, நான் சொரி நாயா மாறினா? டேய் சின்சனே, கனவு கண்டியா? டேய் தோசை, நேத்து நைட் நீ வெளியே போய் நின்னு நீ சொரி நாயா மாறின. அத நான் என் 2 கண்ணால பார்த்தேன். நீ இனிமே மாறுவியா மாட்டியா? ஒழுங்கா உண்மையை சொல்லு. நீ மாறுவேன்னா இந்த கம்ப வச்சு உன் தலையிலே அடிக்க போறேன். டேய் உளறாதடா. நான் உளறேனா? அப்ப வா, என் கூட வந்து டிவில நியூஸ் வச்சு பாரு. வா உள்ள வா சீக்கிரம் வா. என்னடா சொல்ற? நியூஸ் வச்சு பார்த்தா? இரு பாப்போம். இன்றைய முக்கிய செய்திகள்: லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டியில் வைரஸ் இருப்பதால் மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். போலீஸ்காரங்க அந்த வைரஸை பொறி வச்சு பிடிக்கும் முறை எல்லாரும் பத்திரமாக வீட்டிலேயே இருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், உங்கள் தலைமுறை. ஆஹா, டேய் சின்சனே, இதுதான்டா எனக்கு கனவுல வந்துச்சு. நான் வேர்வுல்ஃபா மாறினேன்டா. ஆமா, நீ என்ன சொன்ன? சொரி நாயா? பாக்க அப்படிதான் இருந்த ஜோசே. டேய், சொரி நாயும் கிடையாது, கிரி நாயும் கிடையாது. அதுக்கு பேர் வேர்வுல்ஃப், சரியா? சரி வா, நம்ம வெளியே போய் லெஸ்டர்ட்ட இத பத்தி கேட்கலாம். அவனுக்கு தான் ஏதாவது தெரியும். அச்சோ, என்னோட ஜோஸுக்கும் சின்சானுக்கும் என்ன ஆச்சுன்னு வேற தெரியலையே. வெளியேதான் இருக்கானுங்களா? வீட்டுக்குள்ளதான் அப்ப அந்த சொரினா இருக்கணும். வலிவிடு சொர்ணா எங்க கதவு பூட்டி வச்சிருக்கானுங்க. டேய் ஜோசே, எங்க அந்த சொர்ணாயி? சொல்லு. அத பொல குறைக்கு தான் இந்த கட்டையை தூக்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு பொலந்துட வேண்டியதுதான். சித்தப்பே, இந்த ஜோஸ் தான் சித்தப்பா அந்த சொரி நாயி. இல்ல மவுன, விளையாடாத மவுட, உண்மையா சொல்லு மவுட. டேய் டிரைவரே, உண்மையை தான்டா சொல்றான். என்னது உண்மையெல்லாம் சொல்றானா? இல்ல ஜோசே, எனக்கு ஒன்னும் புரியல. முன்ன போய் சொர்ணாயின்னு சொல்றான், அத நீ ஆமான்ற. அந்த சொர்ணாய் அடிக்கதான் கடையிட்டு வந்தேன். அப்போ உன்னதான் அடிக்கணும் போலயே. ஆமா சித்தப்பே, இவனதான் அடிக்கணும். போடு அவன் தலையிலேயே போடு. டேய் சும்மா இருடா சின்சன் கொஞ்ச நேரத்துக்கு. டிரைவரே, இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது டிரைவரே. உனக்கு அந்த அளவுக்கு அறிவுலாம் இல்ல. இது புரியுற ஒரே ஆள் வந்து நம்ம லெஸ்டர் தான். நம்ம இதெல்லாம் லெஸ்டர்ட்ட தானே போய் கேட்கணும். இங்க பாடுறா, நான் நைட் ஆனாலே வந்துட்டு ஏதோ வேர்வுல்ஃப் மாதிரி மாறிடுறேன்டா. அது என்ன ஏது, ஏன் இப்படி மாறுறேன், இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம லெஸ்டர்ட்ட தாண்டா போய் கேட்கணும். சரி சட்டுப்புட்டுன்னு வாங்க, இன்னைக்கு நைட்டு மாறுறதுக்குள்ள நம்ம லெஸ்டர்ட்ட போய் கேட்டு என்ன ஏதுன்னு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். அப்படிதான் வண்டியை பிடிங்க. டேய் சின்சனே, பின்னாடி ஏறி உட்கார்ற, நல்லா ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கோ, காத்துல பறந்துடாத, சரியா? ஏய் ஜோசே, நீதான் சொரி நாயி. எனக்கு ஒரே சிரிப்பா இருக்குது. சொரி நாய் ஜோசி சொரி நாய். காம்பியா இருக்குது போ. டேய் சரி, இங்க பாடுறா சின்சனே, அப்புறம் டிரைவரே, நம்ம வந்துட்டோம், லெஸ்டரோட வீட்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பா லெஸ்டருக்கு இதை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லயே மொத்தமா இவன் தான் நல்ல அறிவாளி. அதனால இவனுக்கு தெரியாத எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவன்கிட்ட போய் நம்ம என்ன ஏதுன்னு விசாரிச்சாதான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். வாங்கடா வீட்டுக்குள்ள போலாம். வீட்டுல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ வேற நைட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். டேய் லெஸ்டரு, உனக்கே தெரியும், நேற்று நைட்டு நீ ஒரு வேர்வுல்ஃபை பார்த்துருப்ப, அதுவும் நியூஸ்ல.
அந்த வேர்வுல்ஃபு வேற யாரும் இல்ல, நான் தான்டா. அது எப்படி மாறினேன் என்ன ஏதுலாம் எனக்கு ஒன்றும் தெரியலடா. எனக்கு கடைசியா ஞாபகம் இருக்கிறது ஒரு மனுஷன் அவன் வேர்வுல்ஃபா மாதிரி என்னை கடிச்சான். அது மட்டும் தான்டா எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ ஏதாவது சொல்யூஷன் சொல்றா. இங்க பாரு ஜோஸ், நானும் இதை பத்தி நெட்ல ரிசர்ச் பண்ணேன். நேத்து நைட்டு சிட்டில இந்த மாதிரி வேர்வுல்ஃப் வந்து இருக்கிறத நான் நல்லா நோட் பண்ணேன். அது நீ தாண்டே தெரியும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் நீ ஃபர்ஸ்ட் டைமா வேர்வுல்ஃபா மாறினது நேத்து தானே, ஸோ அதனால உனக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, நீ ஃபர்ஸ்ட் டைம் வேர்வுல்ஃபா மாறும்போது உன்னால அந்த வேர்வுல்ஃபா கண்ட்ரோல் எடுக்க முடியாது. அதுவே ரெண்டாவது தடவை மாறும்போது நீ அந்த வேர்வுல்ஃபா கண்ட்ரோலா எடுத்துக்கலாம். ஸோ அதாவது நீ அந்த வேர்வுல்ஃபா கண்ட்ரோல் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு சயின்டிஸ்ட் தான் இதை கண்டுபிடிச்சிருந்துக்கணும். அந்த சயின்டிஸ்ட் என்னோட முன்னாள் நண்பன் தான் அவன். ஆனா அவன் இப்போ என்னோட ஃப்ரெண்டா இல்ல, அவன் எனக்கு இப்போ துரோகியா மாறிட்டான். ஆனா அவன் இருக்கக்கூடிய ஒரு இடம் எனக்கு தெரியும். ஏல லெஸ்டரே, நீ பேசுறத பாக்கும்போது ஏதோ சமுத்திரக்கடி பேசுற மாதிரியே இருக்குல்ல. நல்லா இருக்கு, அப்படியே பேசு. அது மட்டும் இல்லாம அந்த இடம் ஏதோ சொன்னியா, அந்த இடத்தையே சொல்லு, நாங்க போயிட்டு என்னன்னு பாக்குறோம். சரி, நான் அந்த இடத்த சொல்றேன். அது என்ன இடம்னா, அது ஒரு கைவிடப்பட்ட ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட்ல தான் அவன் வாழ்ந்துட்டு இருந்தான். அங்க யாரு தொல்லையும் இருக்காது, ஏன்னா மனுஷன் நடமாட்டமே இருக்காது. அவன் மட்டும்தான் அங்க இருப்பான். எப்போ போனாலும் அவனை பார்க்க முடியும். ஆனா ஒண்ணு ஜோஸ், நீ நைட் நேரத்துல போ. ஏன் அப்படின்னா இன்னைக்கு முழு பௌர்ணமி வரப்போகுது. அவன் ஒருவேளை உல்ஃபா மாறி உங்களை தாக்க நினைச்சா நீ தயக்கமே படாத, அவனை கொன்று. ஏன் அப்படின்னா அவன் இந்நேரத்துக்கே நிறைய பேரை கொன்னு குவிச்சுதான் வச்சிருப்பான். நான் வேணா சொல்றேன், நீ அந்த இடத்துக்கு போய் பாரு. அங்க நிறைய டெட் பாடிஸ் கண்டிப்பா இருக்கும். நீ முடிஞ்சா அவனை கொல்றது தான் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டிக்கு நல்லது. உனக்கு ஒரு மாத்து மருந்த நான் ரெடி பண்றேன். சரி லெஸ்டர், நான் பாத்துக்கிறேன். நான் போய் அந்த இடத்த பாக்குறேன். டேய் ட்ரெவரு, இங்க பாடுறா. லெஸ்டர் சொன்ன எல்லாமே உண்மைதான். அவன் நிறைய பேரை, அதாவது அவனோட எதிரியா இருக்கிற நிறைய பேரை, அதுக்கப்புறம் அப்பாவி மக்களை கூட கடத்திட்டு வந்து அவங்களோட ரத்தத்தை அணு அணுவா சித்திரவாதம் செஞ்சு அதை குடிச்சிருக்கான். பாவம், இங்க இருக்கிற யாருமே இப்போ உயிரோட இல்ல. அவன் இந்த அளவுக்கு கொடூரனா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவன் எப்ப வேணாலும் இந்த இடத்துக்கு வரலாம். நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏய் ஜோசே, அவன் வந்தான்னா எங்களை எப்படியாவது காப்பாத்திரு ஜோசே. யாராங்க என் இடத்துக்குள்ள? என்னது நீயா? நீங்க எப்படி? நீ எப்படி உயிரோட இருக்க? டேய் சின்சன் ட்ரெவர், நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க. நான் அவன்கிட்ட என்னன்னு பேசிட்டு வரேன். ஹே இங்க பாரு, நீ யாரு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. என்னடா தப்பு? உனக்கு என்ன வயசு ஆகுது? என்கிட்டயே வந்து எதிர்த்து பேசுறியா நீ? நான் யார் என்னன்னு தெரியாம பேசாத. டேய், இதுக்கு மேல உன்னை அடிக்காம விட்டாதான்டா தப்பு. உன்னை இன்னைக்கு அடிச்சு அண்டர்வேரோட ஓட விடுறேன் பாரு. அப்பாவி மக்களையா கொல்ற நீ? நிறா இந்த வரண்டா. என்ன தம்பி, என்கிட்டயே வா. இதோடா கைய தட்டி விடுறியா? தவாய்க்கோ. யாருக்கிட்ட? என்னை பத்தி தெரியாம வந்து நீ என் சண்டைக்கு வரேன்னு நினைக்கிறேன். தவாய்க்கோ. ஆய் வாடா. தவாய்க்கோ. ஏய் தவாய்க்கோ. என் மேல நான் கை வைக்க முடியாதுடா. தவாய்க்கோ. உன்னை விட மாட்டேன்டா. இந்த என்ன மிஸ் ஆவரியா? விட மாட்டேன்டா. ஜஸ்ட் மிஸ். இப்போ ஒண்ணு முடிக்கிறேன். அப்பதான் ஜோஸ் அடி அவனை பொளந்துக்கிட்டு. எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல ஜோஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் ஜோஸ் வின்னாக முடியும். சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க. ஒண்ணு விட மாட்டேன்டா. இந்த வாய்க்கோ. என்ன நீ விட மாட்டியா? ஒன்ன நான் விடுறேன், பாப்பலாம். ஒன்ன நான் சும்மா விட மாட்டேன்டா. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு முழு பௌர்ணமி. வேர்வுல்ஃபுக்கு முழு சக்தியும் இன்னைக்கு தான்டா கிடைக்கும். இப்போ பாடுறா என்னோட ரெண்டாவது முகத்தை. இனிமே ஒன்ன என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாதுடா. ஐயோ பயமா இருக்கு. இல்ல அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சியா?
கண்ணா நீ வேர்வுல்ஃபா மாறினா அப்போ நாங்க மாற மாட்டோமா? எங்களுக்கும் வேர்வுல்ஃப் சக்தி இருக்கு கண்ணா. இப்போ பாரு. இப்போ வாடா, வேர்வுல்ஃப் வெர்சஸ் வேர்வுல்ஃப். வாங்கிக்கோ, வச்சுக்கோ. இப்போ பாரு, இதான்டா வேர்வுல்ஃப் கடி. எப்படி இருக்கு? வாங்கிக்கோ. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இப்போ பாரு, எங்கடா ஓடுற? உன்னை விட மாட்டேன். வாங்கிக்கோ. என்ன நீ விட மாட்டியா? உன்னை நான் விடுறேன்னு பாப்போம்டா. வாங்கிக்கோ, 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 வாங்கிக்கோ. வச்சுக்கோ. வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. என்னடா அவ்வளவுதான் அவனோட சக்தி. ஒரு வழியா இந்த பயங்கரமான வேர்வுல்ஃப் கிட்ட இருந்து இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டியை நான் மறுபடியும் காப்பாத்திருக்கேன். இந்த மாதிரி எத்தனை வேர்வுல்ஃப் வந்தாலும் சரி, அவங்களை அழிச்சு இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டியை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமைடா. ஒரு வழியா கைஸ், இவனோட கதையை நம்ம முடிச்சாச்சு. இனிமே இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டி